வருமானம் இப்போ புது கர்மா நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு தான் யார் சப்போர்ட் பண்ணுவார்னா, இப்ப இந்த 3 சிக்கல்களை கொடுத்திருக்காங்க. இது டில் உங்கள் டெத் வரை சப்போர்ட் பண்ணுவோம். யாரு? காளாங்கிநாதர், பொங்கனவர், திருமூர். இந்த 3 இங்க இருந்து இறைநேயத்தோட சேர்த்தே அதை எடுத்துரும். நல்ல ஞாபகம் வச்சு. சோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா அவுட் ஃபோர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா? அதான் அந்த 3 பேருடைய வேலை என்ன? நோய் இல்லாமல் இல்லையா? நோய் இல்லாமல் காக்குறது, உடல் நலத்திற்கு, பலத்திற்கு. இது வந்து பினான்சியல் பொசிஷன். அது ஹெல்த், இது வெல்த். அதுக்கப்புறம் இது வந்து ஞானத்துக்கு போகும். விஸ்டம். ஹெல்த், வெல்த் அண்ட் விஸ்டம். இந்த 3 நிலைக்கு அவங்க இருப்பாங்க. அப்ப இது நமக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கர்ம நோய் வந்தா அதை நீங்க சமாளிக்கிற மாதிரி உங்களுக்கு தைரியத்தை சூழல்கள் கொடுப்பாங்க. புது கர்மா ஒட்டாம இருக்கிறதுக்கு அவங்க வழி செய்யும். யாராவது உங்க மேல கோவப்பட்டு இன்னைக்கு வந்து உங்களை தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வீட்டுல பிரச்சனை வரும். அவன் வீட்டுல பிரச்சனை. அவன் எங்க போவான்? இது உங்களுக்கு தெரியாது. இது நீங்க உங்க ஜாதகத்தை கொண்டு போய் உண்மையா நல்ல பாக்குறவட்ட காட்டினா அவர் சொல்லுவாரு, நல்ல கண்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்கப்பா. அவனுக்கே தெரியாது. மாட்டிருந்தா வச்சு சாத்திருப்பான். என்கிட்ட வந்து ஒரு காஞ்சிபுரத்துல பல பேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4-5 பேர் வந்து ஒரு குரூப் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே சித்திர வழிபாடுகள் எல்லாம் அது எல்லாம் போய் வைத்தியத்தெல்லாம் போயிருக்காங்க. அதுல வந்து ஒருவர் இப்ப அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, வர வந்து டீச்சையும் வாங்கிட்டாரு. கையில டீச்சையும் வாங்கிட்டாரு. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம டீச்சை வாங்கிட்டோமே, நம்ம இஷ்டப்படி வாழவும், எப்படி உட்காடலாம், நம்ம இஷ்டம் போல வாழலாம், இனிமேல் இவரு தேவையில்லையே, நம்ம தான் டீச்சை வாங்கிட்டோமே என்கிற உணர்வோட எனக்கு தெரியுது. அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் உண்டு. ஆனா நம்மள்ட்ட டீச்சர் வாங்கியிருக்கான், அதுல அவனை காப்பாற்றணும். சரி போங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். இங்க இருந்து அவன் போறான். வீடு போய் சேர்ந்தா வீட்டுல ஒய்ஃப் இல்ல. ஏற்கனவே சொல்லிருப்பேன், ஒய்ஃப் இல்ல. தேடுறான், பக்கத்துல தேடுறான், அங்க தேடுறான், இங்க தேடுறான். அந்த அம்மா பக்கத்துல ஒரு டிரைவர் அவனோட சேர்ந்து எஸ்கே 2 நாள தேடுறான். போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்புறம் என்கிட்ட சொன்னான். சரி நீட்டு வந்து எனக்கும் மேல இருக்கலாம் போலாம்லாம் நினைச்சியப்பா, அப்ப மனைவி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. மனைவி போகாம தடுத்துருக்கலாம்ல. அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது. ஒரு பெரிய சிக்கல் இருந்து அவனை காப்பாத்துறேன். எப்படி தெரியுமா? அங்க வந்து அவன் கூப்பிடுறான் உன் ஒய்ஃப, அவன் மாட்டேங்கிறா, அடிச்சுட்டான், அவ செத்து விழுந்துட்டா. நீ இங்க இருந்து வீட்டுக்கு போற, உன்ன அரெஸ்ட் பண்ணிடுவான். இதுதான் அன்னைக்கு இருந்த நிலை. ஆனா டீச்சர் வாங்கிட்டு போற, நீ மாட்டக்கூடாது. ஒய்ஃபு செத்து போனாலும் போகதான் போறா, உயிரோடு இருந்தாலும் உன்னோட தான் போறா. அவங்களுடைய போயிட்டு போட்டுமேனு நான் நினைச்சேன். போயிட்டா, இப்ப உயிரோடு தான் இருக்கா. இன்னும் அவங்க கூட வரமாட்டான். பட் நீ அரெஸ்ட் ஆகும். உனக்கு புது கர்மா வரல. புரியுதா நான் சொல்ல? புரியுதா? செத்து இருந்தாலும் அவன் இவனுக்கு இல்லதான், இப்பவும் இவனுக்கு இல்லதான். ஆனா இவன் என்ன ஆயிட்டான்? அரெஸ்ட் ஆகல, அக்யூஸ்ட் ஆகல, சிக்கல்ல மாட்டல. ஒய்ஃப ஆன்லைன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இப்ப கூட தேடிட்டு தான் இருக்காங்க. அப்ப இவனுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒய்ஃபு போன பாதிப்பு. பட் இவனுடைய அமைப்புல இருக்கக்கூடாது, முடியுது. அத அந்த கஷ்டமா வரக்கூடிய சிக்கல நம்ம எப்படி மாத்தணும்? சுகமா மாத்தணும். சரி எங்கேயோ எடுத்துட்டு போறான் சொல்லிட்டு இவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஞானத்துல போகிற பொழுது, உண்மை உணர்கிற பொழுது, ஆற்றல் இருக்கிற பொழுது நமக்கு சாதகமாக அதை மாற்றலாம். அதுதான் அவ்வை பிராட்டி சொல்லுவாங்க, சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார் அவ்வாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே.
உபாயம் இதுவே இல்லையா? மதியே விதியாகி விடும். அல்லாத பேருக்கு விதியே மதியாது. நீங்க ஞானத்தில் இருக்கும்போது உங்க மதி விதியா, நீங்க நினைச்சபடி விதியை மாத்தலாம். நீங்க ஞானத்தில் இல்ல, குரு பலன்கள் இல்லைன்னு சொன்னா விதி தான் மதியாகும். என்ன பண்ணுவீங்க? விதி மதியாயிரும். தான் நீங்களாகவே போய் சிக்கல்கள்ல, ஒரு பிரச்சனைகள்ல தேவையில்லாம மாட்டுவீங்க. சும்மா இருப்பான் ஒருத்தன், அவன்கிட்ட வந்து சார் டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்க. அவன் யாரையும் உங்களுக்கு தெரியாது. டீ குடிக்கல, நீங்க ஒரு நல்ல மனசுல தான் கேக்குறீங்க, நல்ல சொன்னீங்க, நீங்க ஒரு ஹியூமனிட்டிக்கு தான் கேக்குறீங்க, டீ குடிக்க நீங்களும் டீ குடிக்கிறீங்க, சரின்னு சொல்லிட்டு உடனே அவன் தலையாட்டுறான். உடனே என்ன பண்ணுங்க, டீக்காரன்ட்ட எனக்கு ஒரு டீ கொடுப்பா, அவனுக்கு ஒரு டீ கொடு. அந்த டீ ஆத்தக்கூடிய அவனை ஏற்கனவே கண்ணு வச்சிருக்கிறான். அவன்ப்பா பேங்க் நிறைய ஃபண்ட் இருக்குது, கேஷ் இருக்குது. அது இவனுக்கு தெரிஞ்சு அவன் பேசியிருக்கும் போது, போன்ல பேசும்போது கவனிச்சுட்டான். அதை தட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப இவன் வந்து அவன் இவன் டீ எல்லாம் கேட்கல, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் வந்து டீ வாங்கி கொண்டு கொடுக்க போறான். இப்ப அந்த டீ ஆத்திரவன் என்ன பண்ணிட்டா, அதுல ஒரு மயக்கப்பொடி கட்டுன மாத்திரை போட்டு குடிச்சுட்டான். இவன் கொண்டு போய் குடிச்சுட்டான். புரியுதா உங்களுக்கு? அவனும் வாங்கி குடிச்சிட்டான். குடிச்ச கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்தான். மயங்கி விழுந்தோன்னு எல்லாம் கும்பல் பயங்கரமா வருது. இவன் தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு உடனே என்ன ஆச்சுது, அவன் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது பாக்குறாங்க. பேங்க் நிறைய பணம். அதுல இருந்த 2 பேர் உடனே சொல்லிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு முதல் கொண்டு போங்க. ஹாஸ்பிட்டல் அப்படி மயங்கி தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபண்ட் இருக்கு. அதுல 2 பேர் நல்லா இருந்திருக்கான். ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல போய் பார்த்தாச்சுன்னா அவன் அவ்வளவு ஹவாலா பணம் அவன் கொண்டு போறான். யாரு டீ கொடுத்தா? நான் தான் சார் கொடுத்தேன், பெருமையா சொன்னார். அதுல மாத்திரை போட்டு டாக்டர் வந்து செக் பண்ணாரு, ஃபுட் பாய்சன் கலந்துருக்கேன்னு. அப்ப அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் நீ என்ன பண்றீங்க, மாத்திரை போட்டு கொடுத்துருக்கேன்னு இவனை அரெஸ்ட் பண்ணிட்டான். அட்டெம்ப்ட் டு மர்டர். யோசிச்சு பாருங்க, விதியை யார் வாங்கினா? விதியை இவன் வாங்கினான். அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், என்ன சொன்னார், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றும். என்ன மையா, நீ நல்லது செய்தே நினைக்கலாம் சரிதான்பா, யாருக்கு செய்யற அவனை பத்தி தெரியுமா? அவன் பண்பு தெரியுமா? அவன் இந்த ஊருக்காரன் இல்லை, யாருன்னு தெரியாது, அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியாது, எதுக்கு வந்திருக்கான்னு தெரியாது. உங்ககிட்ட கேட்டானா, நீ என்ன பெருமைக்கு நானும் டீ வாங்கி கொடுக்குறேன் மனசுல நினைச்சுக்கிட்டான். நம்மளும் 4 பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு அன்னைக்குதான் முதல் வாங்கி கொடுக்க, அதோட மாட்டிக்கிட்டான். யோசிச்சு பாருங்க. அப்ப தேவையில்லாத வேலை. அப்ப நம்ம கண்ட்ரோல்ல நாம இருக்கணும்னா ஞானம் இருக்கணும், அதுதான் ஷட் டவுன் பண்ணும். அப்ப இப்ப பாருங்க, உங்க மனதை தேவையில்லாமல் செயல்பட விடாமல் ஆக்குவது எதுன்னா, இந்த வேதங்கள் போய் ஆன்ம சக்தியில உட்கார்கிற பொழுது மனதினுடைய பலத்தை குறைத்து விடுது. மன பலத்தை. அதனால்தான் அந்த ரொம்ப ஞானத்துல போனவங்கள தப்பு பண்ணவே முடியாது. விவேகானந்தரை செக் பண்றாங்க அமெரிக்காக்குள்ள ஒரு ஹோட்டலுக்குள்ள. ஏன்னா இவர் ரொம்ப ராஜ யோகம் எல்லாம் எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் அப்படி கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருப்போம்லாம் பேசினதை வச்ச உடனே அவன் செக் பண்ணிட்டானுங்க. 2 மாடலிங்களை உள்ள அனுப்பி நியூடா 1 hour டைம் ரூமுக்குள்ள அனுப்பிட்டானுங்க. வெளியில பிரஸ் எல்லாம் நிக்குது. 1 hour கழிச்சு கதவை திறப்பாங்க. அவர் கண்ணை பூச்சி மூடி இருந்த மாதிரி அப்படியே 1 hour தியானத்துல விடார். கன்னியாகுமரி கடற்கரையில போய் உட்கார்ந்த மாதிரி பாறையில் கண்ணை பூச்சிட்டு அப்படியே இருக்கிறார். இந்த 2ம் அழுதுட்டு வந்து சாரி சாரி. இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. மனம் ஈடுபட்டாதான் தப்பு சரி நல்லது சரி செய்ய முடியும். இல்லைன்னு கிடையாது, எல்லாம் மனதுக்கு வேலை. மனதை அடக்குனா மகான்.